ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். மட்டுமாக நம்மோடு கூட ஒரு வாசம் செய்கிறதான தேவன் இந்த அருமையான இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய ஆலயத்தில் நாம் கூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆவலோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச வேண்டும். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே அவர் பேச வேண்டும். ஆகவே இந்த நேரத்தை பிரைஸ் அலாட் ஒரு சிறு ஜெபம். நம் கண்களை மூடி இயேசுவே என்னோடு கூட பேசுங்கப்பா, நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே ராஜா, இந்த காலை வேளையில் ஒரு அருமையான ஒரு ஓய்வு நாள் ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. தகப்பனே என்னோடு கூட நீர் பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவனுடைய வேறு பரிமாணமாகிய பரிசுத்த ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் உம்மை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீரே காரியங்களை வாய்க்கச் செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நாம் சில வேதத்தில் இருக்கிறதான சில காரியங்களை நோக்கி நாம் பார்க்கவிருக்கிறோம். அந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றி இருக்கிறதான 10 இந்த வாயிற்கதவுகள், அதாவது அந்த என்ட்ரன்ஸ் கேட், எருசலேம் அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிறதான 10 கதவுகளை குறித்ததான செய்தியை தான் இந்த காலை வேளையிலே நாம் கேட்கவிருக்கிறோம். அதை யார் உண்டு பண்ணினது என்கிறதான அந்த காரியங்களை, எந்தெந்த அந்த வாயிற்கதவுகள் எதற்காக பயன்பட்டது என்கிறதான சில வேதத்தை ஒட்டியிருக்கிறதான காரியங்களை நாம் அலசி பார்த்து அதனுடைய மறைப்பொருள்களையும் நாம் காணவிருக்கிறோம். ஆகவே நெகேமியா என்கிறதான ஒரு தேவ மனிதர் நம்முடைய வேதாகமத்தில் உண்டு. எஸ்ரா, நெகேமியா, ஜெருபாபேல் இவர்களெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் காணப்பட்டதான தேவ மனிதர்கள். இந்த நெகேமியா என்கிறதான அந்த தேவ மனிதர் இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலே பாபிலோன் தேசத்தில் இருந்தபோது, அந்த பாபிலோன் அந்த பட்டணத்தில் அந்த தேசத்தில் பிறந்த ஒரு மனிதர் தான் இந்த நெகேமியா. அவருக்கு எருசலேமை குறித்து தான எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அவர் எருசலேமை பார்த்ததும் கிடையாது. எருசலேமை குறித்து தன்னுடைய தாய் தகப்பன் மூலமாக அவர் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், அது மாத்திரமே. ஆகவே அந்த எருசலேமினுடைய காற்றை அவர் சுவாசித்தது கிடையாது. எருசலேமில் சுற்றி திரிந்தது கிடையாது. ஏனென்றால் இவர் சிறையிருப்பிலே அந்நிய தேசத்திலே பிறந்ததான ஒரு தேவதாசராய் காணப்பட்டார். அந்த பாபிலோன் என்கிறதான அந்த பாவம் நிறைந்த அந்த தேசத்தில், அந்த கொடூர சிறையிருப்பில் 2 தேவ பிள்ளைகளுக்கு பிறந்த, தேவன் மீது வைராக்கியமாய், தேவன் மீது பாசமாய் இருந்த 2 நபர்களுக்கு பிறந்த, அந்த தம்பதிகளுக்கு பிறந்த பிள்ளை தான் அந்த நெகேமியா. அந்த நெகேமியா என்கிறதான அந்த தேவதாசருக்கு தன்னுடைய தாய் தகப்பன் மூலமாக அநேக அவர்கள் கேள்விப்பட்டு அனுபவித்த அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் அந்த நெகேமியாவுக்கு கர்த்தரை குறித்துதான் அனுபவங்களையும், அந்த எருசலேம் பட்டணத்தை குறித்துதான் அந்த காரியங்களையும் அவர் சிறு வயது முதல் தன்னுடைய தாயும் தகப்பனும் அவருக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நெகேமியா என்கிறதான அந்த தேவதாசர் அவர் என்ன செய்தார்? எப்படியாவது என்னுடைய அந்த தாய் தகப்பனுடைய பட்டணம், என்னுடைய மூதாதையர்கள் இருந்த பட்டணத்திற்கு நான் சென்று நான் என்ன செய்ய வேண்டும்? பாழாய் இருக்கிறதான அந்த மதில்களையாவது நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறதான ஒரு மிகவும் இந்த வைராக்கியம் மிகுந்த ஒரு தேவ மனிதனாய் அவர் காணப்பட்டார். ஆகவே அந்த பாவம் நிறைந்ததான அந்த பாபிலோன் தேசத்தில் அவர் இருந்தபோது அவர் தினமும் தேவனோடு கூட அவர் சஞ்சரித்து, எப்படியாவது என்னுடைய தேசத்திற்கு நான் செல்ல வேண்டும், என்னுடைய தாய் தகப்பனுடைய தேசத்திற்கு நான் செல்ல வேண்டும், அந்த தேசத்தில் பாழாய் கிடக்கிறதான அந்த மதில்களை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியம். அவர் ஒரு சிறு வேலை அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் செய்ததான வேலை ராஜாவுக்கு அவர் பானபாத்திரக்காரனாய் அவர் காணப்பட்டார் என்கிறதான அந்த காரியங்கள்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். ஆகவே மிகவும் நேர்த்தியாய் அது செய்ய வேண்டியதான
ராஜாவுக்கு முன்பாக அவர் பணிவிடை செய்ய வேண்டுமானால் அதற்கு சில தகுதிகள் உண்டு. ஆமென். அனைத்து அந்த தகுதிகளையும் பெற்றுக்கொண்ட அந்த மனிதராய், அந்த பாபிலோன் தேசத்து கலாச்சாரத்தை நன்கு அறிந்தவராய், இஸ்ரவேல் மக்களை குறித்ததான பாரத்தை தன்னுடைய உள்ளத்திலே அவர் வைத்து கொண்டு, ஆமென், அந்த பாரத்தின் வாயிலாக அனுதினமும் ஜெபித்து புலம்பி, என்னுடைய மூதாதையர்களுடைய தேசத்தை நான் காண வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையிலோ, ஆமென், அவரை கவ்வி பிடித்து கொண்டிருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த நெகேமியா சுமார் எஸ்ரா என்கிறதான மனிதர் 20 ஆண்டுகள் அவர் அந்த எருசலேம் அந்த பட்டணத்திற்கு வந்த பிற்பாடு நெகேமியா என்கிறதான இந்த மனிதர் வருகிறார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்து அந்த எருசலேம் பட்டணத்தை அந்த நடு ராத்திரியிலே அவருக்கு தூக்கம் வரவில்லை. எப்படியாவது நான் சுற்றி பார்க்கணும், அதனுடைய மதில்கள் எப்படி இருக்கிறது. ஏனென்றால் அநேக படையெடுப்பு அந்த எருசலேம் பட்டணத்தின் மீது. நேபுகாத் நேச்சார் அநேக அந்த நுழைவாயிலில் இருக்கிறதான அந்த கதவுகளை எல்லாம் அவர் எரித்து விட்டார். யார் வேண்டுமானாலும் அந்த பட்டணத்திற்குள் வந்து போக முடியும். ஆகவே ஒரு சின்ன பின்னமாய், ஒரு அலங்கோலமான ஒரு பட்டணமாய் அந்த எருசலேம் பட்டணம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த வேளையில்தான் இந்த நெகேமியா என்கிறதான அந்த தேவதாசர் மிகவும் வாஞ்சித்து பிரயாசப்பட்டு ஜபத்தோடு உபவாசத்தோடு, மிகுந்த பாரத்தோடு அந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளே அந்த ராத்திரியிலே அவர் நுழைந்தபோது அவர் அந்த மதில் சுவர்கள் எப்படிப்பட்ட அந்த எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்று அவர் ஒரு நடு ராத்திரியில் ஒரு சர்வே எடுக்கிறார். ஆகவே அவர் எடுத்த அந்த சர்வேயில், அந்த கணக்கெடுப்பில் எந்த பகுதிகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எந்த அந்த நுழைவாயில்கள் எல்லாம் அது தகர்க்கப்பட்டிருக்கிறது, அது எப்படி நாம் இந்த ரெனோவேட் பண்ணணும், அந்த எருசலேம் பட்டணத்தை அதனுடைய மதில்களை எப்படி, அந்த காம்பவுண்டு வாலை எப்படி நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தில் மும்முரமாக ஈடுபட்டார். ஆகவே அந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றி சுமார் 10 அந்த ஆங்கிலத்தில் அந்த கேட் என்று சொல்லப்படுகிறதான அந்த நுழைவாயில்கள் உண்டு. அதாவது வாயிற்கதவுகள். நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் இந்த வாயிற்கதவுகளை குறித்ததான அந்த 10 வாயிற்கதவுகளை குறித்ததான காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். அந்த வாயிற்கதவுகளை சுமார் அந்த 10 வாயிற்கதவுகளை அவர் மிகுந்த பிரயாசத்தோடு கட்டி எழுப்ப வேண்டும், உருவாக்க வேண்டும். மேற்கொண்டும் அந்த மதில் சுவர்களையும் அவர் மறுபடியுமாக கட்ட வேண்டும். ஒரு மிகப்பெரியதான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாத ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் ஒரு விசுவாசத்தோடு அவர் என்ன செய்கிறார், எப்படியாவது எருசலேம் பட்டணத்தை அதனுடைய மதில் சுவரையாவது நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று பிரயாசப்பட்டு இந்த ப்ராஜெக்டில் அவர் ஈடுபடுகிறார். சுமார் 42 குழுவாய் சேர்ந்து, அநேக மக்கள் 42 குழுவாக சேர்றாங்க. 42 தேவதாசர்கள் ஒரு குழுவாய் சேர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த மதில்களை எரேமியாவினுடைய வார்த்தையின் நிமித்தமாக அவர்கள் ஈர்க்கப்பட்டு எருசலேம் பட்டணத்தினுடைய மதில்களை கட்டி எழுப்ப அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் யாரெல்லாம் இந்த 42 குழுவில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, முதலாவது பிரதான ஆசாரியன், பிரதான ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், கைவினை கலைஞர்கள் இருக்கிறார்கள். மேற்கொண்டும் அநேக அடுத்தடுத்த பட்டணத்தில் இருக்கிறதான யூத மக்களும் இருக்கிறார்கள். அந்த 42 குழுவில் இந்த மக்கள் அனைவருமாக இருக்கிறார்கள். முதலாவது ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், கைவினை கலைஞர்கள் இருக்கிறார்கள். மேற்கொண்டும் ஆங்காங்கே அந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றி இருக்கிறதான சில சிறு சிறு கிராமங்கள், பட்டணத்தில் இருக்கிறதான
யூத மக்களும் ஒன்று கூடி வந்து இந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப பிரயாசப்பட்டு கூடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூடி வந்து ஒரு 42 ஒரு குழுவாய் அவர்கள் உருவாகி அவர்கள் அந்த 10 வாயிற் கதவுகளை கட்ட அவர்கள் நோக்கமாய் காணப்பட்டார்கள். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்ற கொம்பை முதல் அனேனியேலின் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது பிரதான ஆசாரியர்களும் கூடி அந்த ஆட்டின் வாசல், ஷீப் கேட்டுன்னு சொல்லுவார்கள். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இல்லை வாசல்னு வரும். அது இந்த எபிரேய வேதாகமத்தில் மூல பாஷையில் நாம் பார்க்கும்போது கதவுன்னு இருக்கும், வாயிற் கதவுன்னு இருக்கும். ஆகவே நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் வாசல் என்று வருகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் வாயிற் கதவு என்று நீங்கள் அதை இந்த மொழிபெயர்ப்பு செய்து கொள்ள வேண்டும், வாயிற் கதவு. ஆகவே அந்த ஷீப் கேட் என்று சொல்லப்படுகிறதான செம்மறி ஆட்டின் வாயிற் கதவு, அப்படி ஒரு பெரிய அந்த வாயிற் கதவு உண்டு, அந்த என்ட்ரன்ஸ் கேட். அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியாக பிரதான ஆசாரியர்களும் ஒன்று கூடி அந்த வாயிற் கதவை அவர்கள் கட்டுவதை நம்மால் காண முடிகிறது. அது ஒரு மிகப்பெரிய வாயிற் கதவாக இருக்கிறபடியினாலே அந்த வாயிற் கதவிற்கு அவர்கள் ஷீப் கேட் என்கிறதான அந்த பெயரை வைக்கிறார்கள். அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். ஆட்டு வாசலை, அதாவது ஆட்டு வாயிற் கதவை கட்டினார்கள். அந்த செம்மறி ஆட்டின் வாயிற் கதவை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு, அவர்கள் ஆசாரியர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு என்ஜினியர்களாக மாறி அவர்கள் என்ன செய்தார்கள், எருசலேமினுடைய அலங்கத்தை நாம் கட்ட வேண்டும் என்று மும்புறமாக ஈடுபட்டதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் காண முடியும். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பிரைஸ் அல்லாஹ். அவர்கள் இந்த வாயிற் கதவை கட்டி அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் இந்த ஆட்டு சந்தையிலிருந்து வருகிறதான அந்த ஆடுகளை எல்லாம் இந்த ஆட்டு வாசல் அல்லது ஆட்டு வாயிற் கதவின் வழியாக அந்த ஆடுகளெல்லாம் உள்ளே வரும். அது உள்ளே வந்து அவர்கள் அங்கே அந்த ஆட்டினுடைய ஒரு குளம் ஒன்று காணப்படும். இந்த ஆடெல்லாம் உள்ளே வந்து என்ன செய்யும், அந்த வாயிற் கதவுக்குள் அங்கே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தின் பெயர் ஆட்டுக்குளம் அல்லது ஷீப் பூல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த செம்மறி ஆட்டுக்கு அந்த குளத்தில் அவங்க கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அதை முதலாவது கழுவுவார்கள். அதை நல்ல கழுவி குளிப்பாட்டி பின்பு அந்த குளத்திலிருந்து அந்த செம்மறி ஆட்டையோ இல்லை கடாவையோ அவர்கள் என்ன செய்வார்கள், பலி செலுத்துவதற்காக அவர்கள் ஆலயத்திற்கு கொண்டு செல்வது வழக்கம். ஆகவே தான் அந்த வாயிலுக்கு அவர்கள் ஷீப் கேட் அல்லது செம்மறி ஆட்டின் வாயிற் கதவு அல்லது நம் வேதாகமத்தில், தமிழ் வேதாகமத்தில் இருப்பதை போல ஆட்டு வாசல் என்று அதற்கு பெயர். அந்த ஆட்டு வாசலை மட்டும் அவர்கள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அதை கர்த்தருக்காக அதை ஒப்புவித்து அதை அவர்கள் அர்ப்பணித்து அந்த கதவை அவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள். ஆகவே அந்த கதவின் வாயிலாக எருசலேம் பட்டணத்திற்கு அப்பால் இருக்கிறதான அந்த சந்தையிலிருந்து அநேக ஆடுகள் அந்த நுழை வாயிலின் வழியாக உள்ளே வந்து எருசலேம் பட்டணத்திற்குள் வந்து அதை அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த குளத்திற்கு எடுத்து சென்று அதை நன்றாக அதை சுத்தப்படுத்தி அதை கர்த்தருக்காக பலி செலுத்துவது வழக்கம். அப்படி அவர்கள் செய்தது நிமித்தமாக காலப்போக்கில் அந்த குளம் எப்படி மாறியதென்றால் அதனுடைய பெயர் பெதஸ்தா குளம் என்று மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அந்த பலி செலுத்தப்பட்டதான அந்த ஆடுகளின் நிமித்தமாக கர்த்தர் அந்த குளத்தை மக்களை சுகப்படுத்துகிற ஒரு குளமாய் மாற்றினார்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதாகிலும் நாம் செய்யும்போது, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நாம் இருக்கும்போது, ஆமென், அந்த கர்த்தருக்காக ஏதாவது ஒரு பலிகளை நாம் செலுத்தும் போது, அந்த பலி செலுத்துகிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிறதான அந்த குளத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, தேவதூதன் மனம் இறங்கி வந்து அந்த குளத்தை கலக்கி அநேக வியாதியஸ்தர்கள் சொஸ்தப்படத்தக்கதாக அந்த குளத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பிற்பாடு அந்த மக்கள் பெதஸ்தா குளம் என்று அழைத்தார்கள். ஆகவே நாம் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வாசலின் வழியாக தான் அவர் எருசலேம் பட்டணத்திற்குள் உள்ளே வருவதும் போவதுமாய் காணப்பட்டாராம். இந்த ஆட்டு வாசல் என்பது அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு அந்த வாசலாய் அல்லது இந்த வாயிற் கதவாய் காணப்பட்டதாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த போது, அவர் அந்த கலிலேயா சமாரியா அந்த வடக்கு பட்டணத்தில் இருந்தபோது, அவர் எருசலேமுக்குள்ளா இந்த 10 நுழைவாயில்கள் இருந்தாலும் அந்த வாசலின் வழியாக அல்லது செம்மறி ஆட்டின் வாயிற் கதவின் வழியாக தான் எருசலேம் பட்டணத்திற்குள் வந்து போவது வழக்கம் என்று வேத வல்லுநர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே இந்த ஆட்டு வாசலானது எதை காண்பிக்கிறது? யோவான் 1:29 நாம் பார்க்கும்போது, யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று இயேசுவை பார்த்து அவர், ஆமென், யோவான் ஸ்நானகன் சொன்னதை நம்மால் காண முடிகிறது. உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இவர். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியின் அபிஷேகத்தின் வாயிலாக, ஆமென், அநேக அற்புத அடையாளங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்த நம்முடைய கர்த்தர், ஆமென், ஒரு காலகட்டத்தில் அந்த ஆடுகள் எல்லாம் பலி செலுத்தப்பட்டது. அதே போல ஒரு எந்த பாவம் அறியாத தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவும் நமக்காக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பலி செலுத்தப்பட்டார். அந்த ஆட்டு வாசலிலே எந்த ஒரு ஆணியோ அல்லது இந்த தாழ்பாலோ அந்த ஆட்டு வாசலில் இருக்கிறதான அந்த கதவுல இருக்காதான். யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம், போகலாம். அதே போல் நமக்கு ரட்சிப்பு அனைவருக்கும் இலவசம் என்பதை இது காண்பிக்கிறது. அது எதை காண்பிக்கிறது? ரட்சிப்பு அனைவருக்கும் இலவசம். அதற்கு எந்த கிரயமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. ஆமென். கர்த்தர் உங்களை லகுவாய் இலவசமாய் ரட்சிக்கிறார். ஆகவே அந்த ஆட்டு வாசல் என்பது நாம் இலவசமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அது நிகராய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த ஆட்டு வாசலானது அந்த நுழைவாயிலானது பிரதான ஆசாரியர்களால் அது கட்டப்பட்டது. ஆகவே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். இடிக்கப்பட்டதான தகர்க்கப்பட்டதான நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான சில காரியங்களை நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆமென். அந்த ஆடுகளானது, அந்த செம்மறி ஆடுகளானது எப்படி அது பலி செலுத்தப்பட்டதோ அதே போல நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தி அவர், ஆமென், அந்த சிலுவையிலே அவர் பலியானார். அவர் 3ஆம் நாளிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. ஆடுகள் இங்கு பலியிடப்படும் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை இந்த செம்மறி ஆட்டின் வாயிற் கதவு, அதாவது ஷீப் கேட், ஆட்டின் கதவானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையை இது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறதான முதலாவது வாயிற் கதவு அதுதான் செம்மறி ஆட்டின் வாயிற் கதவு, அல்லது நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இருக்கிறபடி ஆட்டு வாசல், ஆங்கிலத்தில் ஷீப் கேட். எருசலேம் பட்டணம் உயர்ந்த ஒரு மலையின் மேலே இருக்கிற பட்டணம். எருசலேம் பட்டணத்தை கீழே இருந்து பார்க்கணுன்னா நாம் இப்படி தான் பார்க்கணும், அண்ணாந்து பார்க்கணும், மேலே பார்க்கணும். ஏன்னா உயர்வான ஸ்தலத்தில் இருக்கிறதான ஒரு பட்டணம் அது. ஆமென். நான் இந்த ஏலகிரி மலைக்கு போயிருக்கேன். அதை கீழே ரோட்டிலேருந்து பார்க்கணுன்னா இப்படி தான் மேலே இப்படி பார்க்கணும்.
அதே போல எருசலேம் பட்டணத்தையும் நாம் அண்ணாந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்வான மேட்டிலே அது அமைந்திருக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு பட்டணமாய் அது காணப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் அடுத்த ஒரு வாயிற் கதவை பார்க்கவிருக்கிறோம். எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறதான இரண்டாம் வாயிற்கதவு அது என்னவென்றால் மீனின் வாயிற்கதவு, ஃபிஷ் கேட் அல்லது மீன் வாசல் என்று இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் வேதாகமத்தில். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மீன் வாசலை அசெனாவின் குமாரர் கட்டினார்கள். ஆமென். அதற்கு உத்திரம்பாவி, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். ஆமென். அந்த ஷீப் கேட்டில் பார்த்தோம், அதில் எந்த விதமான தாழ்பாலம் இல்லை, அதற்கு எந்த விதமான ஆணிகளும் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அது ஒரு ஓப்பன் கேட்டாக காணப்பட்டது. ஆனால் இந்த மீன் வாசல் அல்லது மீன் வாயிற் கதவில் அதற்கு உத்திரம் பூசி அதற்கு தாழ்பால்லாம் போட்டு நல்ல அதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எதற்கு அது மீன் வாசல் என்று அதற்கு பெயர் வந்தது என்று நாம் பார்க்கும்போது, இந்த கலிலேயா என்கிறதான எருசலேமுக்கு வடக்கே இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு ஏரி உண்டு. அந்த ஏரி பிரம்மாண்டமான ஒரு ஏரி. அதை அநேகர் இந்த கலிலேயா கடல் என்று அழைப்பார்கள். அதனுடைய பிரம்மாண்டத்தை கண்டு அந்த ஏரியை இந்த கடல் என்று அழைப்பது வழக்கம். அந்த ஏரி நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஏரி, நல்ல மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும், உப்பு தண்ணி கிடையாது. நல்ல தூய்மையான நாம் பருகுகிறதான குடிக்கிறதான ஒரு நல்ல மினரல் வாட்டர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதான ஃப்ரெஷ் வாட்டர். ஆமென். அப்படிப்பட்ட அந்த தண்ணீரில் அநேக அந்த மீன்கள் காணப்படும். அந்த மீன்களை வடக்கே சென்று பிடித்து கொண்டு வந்து இந்த மீன் வாசலின் வழியாக மீனவர்கள் என்ன செய்வாங்க, அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க, அங்கே உட்காந்து விற்றுட்ருப்பாங்க. அதனால தான் இதற்கு மீன் வாசல் என்று பெயர். ஆகவே அந்த கலிலேயா கடற்கரையிலிருந்து மீன் பிடித்து கொண்டு இங்கு மீனவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் விற்பனை செய்வார்கள். ஆகவே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஏரியா, நல்ல பரபரப்பாக இருக்கக்கூடியதான ஒரு பகுதி அது. ஆகவே அந்த பகுதி தான் மீன் வாசல் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்றார். Follow me and I will make you fishers of men. Hallelujah. ஆமென். நம் கர்த்தருடைய பின்னே நாம் செல்லும்போது அநேக ஆத்துமாக்களை பிடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவான், ஆத்துமம் ஆதாயம் செய்கிறவள் அவள் மிகவும் போற்றத்தக்கதான ஞானம் பெருகிய பெண்மணி என்று நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த மீன் வாசலானது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வாசல். அது தாழ்பால் போடப்பட்டதான ஒரு வாசலாக இருக்கிறது. அநேக இந்த மீன் வியாபாரம் நடைபெறுகிறதான பரபரப்பாய் காணப்படுகிறதான ஒரு வாசல். ஆகவே இந்த மீன் வாசல் இரண்டாவது வாசலாக அது காணப்படுகிறது. அடுத்தது ஒரு மூன்றாவது வாசலை நாம் பார்ப்போம். அது ஒரு பழைய வாசல் அல்லது பழைய வாயிற்கதவு, ஓல்டு கேட் என்று அதை அழைப்பார்கள். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பழைய வாசலை பசேயாகின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்திரம்பாவி, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த காம்பவுண்ட் ப்ளஸ் அந்த கேட் யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் இருக்குது பாருங்கள், நேர்த்தியாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த பழைய வாயிற்கதவு, ஆமென், இது ஏன் இதற்கு பழைய வாயிற்கதவு என அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் என்றால், அநேக இந்த மூப்பர்கள் அந்த பட்டணத்தில், எருசலேம் பட்டணத்திலே வயதாய் காணப்படுகிறதான அநேக அனுபவம் மிக்கவர்களாகி காணப்பட்டதான மூப்பர்கள், அந்த மூப்பர்கள் என்ன செய்வாங்க, அந்த பழைய கதவு அந்த எருசலேம் பட்டணத்திலிருந்து அந்த பழைய கதவண்டையே சென்று அமர்ந்து கொள்வார்கள். அந்த காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ அவர்கள் சென்று கூட்டமாக ஒரு 50-100 பேர்
இந்த வயதுமிக்க மூப்பர்கள் சென்று அங்கு அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் சென்று அங்கு அமர்ந்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த எருசலேம் பட்டணத்தில் காணப்படுகிறதோ, என்னென்ன சின்ன சின்ன இந்த சண்டை சச்சரவு அல்லது பிரச்சனை, இந்த கொடுத்தல் வாங்கல பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த மூப்பர்கள் என்ன செய்வார்கள், சமாதானப்படுத்தி வைத்து அவர்களை நேர்த்தியாய் அன்பாய் வழிநடத்தி அவர்களை வாலிபர்களையும் மற்றவர்களையும் அவர்கள் உத்தமத்திலே நடத்துகிறதான ஒரு நபர்களாய் காணப்பட்டார்கள். ஆகவேதான் இந்த இடத்திற்கு இந்த பழைய வாசல் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இது எதை காண்பிக்கிறது? ஆதியிலே நம்மை கிறிஸ்துவுக்குள் நடத்தியவர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆதி அன்பு நமக்கு அவசியம். ஒரு காலகட்டத்திலே நாம் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம். யார் நம்மை கிறிஸ்தவத்திற்குள் நடத்தினார்களோ அவர்களுக்காக நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். யார் அந்த இலவசமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவியாய் காணப்பட்டார்களோ அவர்களை நாம் நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போதும் இந்த பழைய கதவை குறித்ததான சில காரியங்களை நம்மால் காண முடியும். யோசுவா 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. ஆமென். அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோடே குடியிருக்க அவனுக்கும் இடம் கொடுக்க கடவர்கள். ரூத் 4:11. ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 4:11. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. ஆகவே இப்படிப்பட்ட அந்த டிஸ்பியூட்ஸ் சால்விங் ஏரியாவாய், ஆமென், அந்த சண்டை சச்சரவை தீர்த்து வைக்கக்கூடியதான ஒரு பகுதியாய் அந்த பழைய வாயிற் கதவு என்கிறதான அந்த இடம் காணப்பட்டது. ஆகவே இதில் மூப்பர்கள் பெரும் பங்கு வகிப்பதை நம்மால் காண முடிகிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாக இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு. நான் அடுத்த வாசலுக்கு நான் சென்று விடுகிறேன். அடுத்த வாசலானது பள்ளத்தாக்கின் வாயிற் கதவு அல்லது எருசலேமினுடைய 4வது நுழைவாயில். அது பள்ளத்தாக்கின் வாயிற் கதவு. இட்ஸ் த வேலி கேட். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாக்கின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் எருசலேமினுடைய 4வது வாயிற் கதவு, 4வது வாசலை குறித்து பார்க்க போகிறோம். அந்த வாயிற்கதவை, என்ட்ரன்ஸ் கேட்டை, இந்த பள்ளத்தாக்கின் என்ட்ரன்ஸ் கேட், பள்ளத்தாக்கின் வாயிற்கதவு என்று அதற்கு பெயர் சூட்டி அதை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஏன் அதற்கு பள்ளத்தாக்கின் வாயிற்கதவு என்று பெயர் வந்ததென்றால், அவர்கள் அந்த இடத்துல தான் என்ன செய்வார்கள் என்றால், அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறதான அந்த மிகவும் கொடூரமான இந்த கொலை தண்டனையிலே ஈடுபட்டதான சில நபர்களை என்ன செய்வார்களாம், அவர்கள் இறந்த பிற்பாடு அவர்களை அங்கு சென்று அவர்கள் எரிப்பது வழக்கம். 24 மணி நேரமும் அந்த இடம் அது எரிந்து கொண்டே இருக்குமா. அது அந்த அனல் நெருப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த பள்ளத்தாக்கின் வாயிற்கதவு என்கிறதான அந்த வாசலில் எருசலேம் பட்டணத்தில் இருந்து அநேக அந்த தவறு செய்கிறதான அந்த நபர்களை, குற்றவாளிகளை அவர்கள் இறந்த பிற்பாடு அங்கே கொண்டு போய் எரிப்பது வழக்கம். மேற்கொண்டும் இந்த வியாதிப்பட்டதான இந்த மிருகங்கள் அதை கொண்டு போய் அங்கே எரிப்பார்கள். மேற்கொண்டும் அவர்கள்
இந்த பலி செலுத்தும் போது தேவையில்லாத அந்த கொழுப்பு பகுதி, மேற்கொண்டும் அந்த ஆட்டினுடைய அந்த வயிற்று பகுதியெல்லாம் சேர்த்து கொண்டு போய் அங்கே கொட்டி அதை குப்பைகளோடு சேர்த்து எரிப்பது வழக்கமாக. ஆகவே அது எரிந்து கொண்டே இருக்கும் 24 மணி நேரமும். ஆகவே அதை இந்த கிஹனா என்று அவர்கள் எபிரேய பாஷையிலேயும் அவர் கிரேக்க பாஷையிலேயும் அந்த பகுதியை சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நரகம் என்று பொருள். ஏனென்றால் அதில் அந்த நரகத்தில் 24 மணி நேரம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்குமா அந்த நெருப்பு. அந்த அக்கினி போலவே இது காணப்படுகிறதுனால காலையும் மாலையும் இரவும் மதியமும் அந்த இடத்துல எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அதற்கு நரகம் என்று அவர்கள் பெயரிட்டு அந்த பள்ளத்தாக்கின் வாயிற் கதவு என அதற்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஏற்ற காலத்தில் நம்ம கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் நம்முடைய சுய பலன் சுய சிந்தை அல்ல, நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தவரோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை பலப்படுத்தி உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இந்த மரண நரக அக்கினியிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அதே போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The Philippians chapter 2 verse 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். நம் கர்த்தரிடத்தில் இயேசு தாழ்த்தியதை போல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, மரண அக்கினியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்க வல்லவராயிருக்கிறார். அதை தான் இது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 5வது அந்த நுழைவாயில், அந்த நுழைவாயிலுடைய பெயர் எருசலேம் பட்டணத்தினுடைய 5வது நுழைவாயில். அதனுடைய பெயர் குப்பைமேடு வாயிற்கதவு, குப்பைமேட்டு வாயிற்கதவு. ஆங்கிலத்தில் டங் கேட். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது, எபிரேய மொழியில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது டங் கேட் அப்படி காணப்படுகிறது. அப்படி என்றால் சாணத்தின் வாயிற்கதவு. ஆமென். அந்த எருசலேம் பட்டணத்தில் உள்ள இருக்கிறதான அந்த மனித கழிவுகளையும் அந்த மிருக கழிவுகளையும் கொண்டு போய் என்ன செய்வாங்க, அந்த சாணத்தின் வாயிற்கதவு அல்லது அதற்கு குப்பைமேட்டின் வாயிற்கதவு என்று அடுத்த கட்டதான ஒரு டீசென்ட் பெயர். இந்த குப்பைமேட்டு வாயிற்கதவு, அதன் வழியாக மனித கழிவுகளையும் விலங்குகளின் சாணத்தையும் அங்கே குவித்து வைத்து அவர்கள் அதை எரிப்பது வழக்கம். ஆகவே இந்த எருசலேம் பட்டணத்தில் இந்த 5வது அந்த குப்பைமேட்டின் வாயிற்கதவில் அவங்க இந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறதான இந்த ட்ராஷ் அசுத்தங்களை எல்லாம் கொண்டு போய் அங்கே குவித்து எரிப்பது வழக்கம். அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறதான எல்லார் வீட்டில் இருக்கிறதான அந்த குப்பைகளெல்லாம் சேர்த்து அங்கே கொண்டு போய் அவர்கள் அங்கே அந்த வெயிலிலே காய வைத்து அவர்கள் எரிப்பது அது வழக்கமாய் காணப்பட்டது. இந்த குப்பைமேட்டின் வாசலில் இருந்து தான் நெகேமியா என்ன செய்கிறாரு, அவருடைய மதிப்பாய்வு அல்லது அவருடைய கணக்கெடுப்பை துவங்குகிறார். எருசலேம் பட்டணம் பாழாய் கிடந்தபோது, இந்த குப்பைமேட்டு வாசலெல்லாம் தகர்க்கப்பட்டு இருந்தபோது, அவர் அந்த நடு ராத்திரியிலே தூரத்து தேசத்திலிருந்து வந்து அவர் எருசலேம் பட்டணத்திற்குள்ளாய் அவர் நுழைந்த போது, அவர் இப்போ ரொம்ப இருட்டாக இருக்குதே, நம்ம காலையில் கொஞ்சம் இந்த வெயில் வெளிச்சம் வந்த உடனே நாம் அந்த பட்டணத்தை சர்வே எடுக்கலாம் சொல்லி இல்லாமல் நடு ராத்திரியிலேயே இந்த குப்பைமேட்டு வாயிற்கதவின் வாயிலாக தான் அவர் என்ன செய்தார், தன்னுடைய சர்வேவை அவர் துவங்குகிறார். அவர் தன்னுடைய மதிப்பாய்வை கணக்கெடுப்பை, ஆமென், எருசலேம் பட்டணத்துடைய மதில்களை எப்படி கட்ட வேண்டும் என்பதை இந்த குப்பைமேட்டிலிருந்து அவர் துவங்குகிறார். ஆகவே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நெகேமியா 2:13. குப்பைமேட்டு வாசலை, குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ஆமென் ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து ஆமென் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். ஆமென்.
நெகேமியா 12:31. 12:31. அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினேன். அவர்களில் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பைமேட்டு வாசலுக்கு போனார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியம் எதை காண்பிக்கிறது என்றால், இந்த குப்பைமேட்டு வாசலில் இருந்துதான் அவர் நெகேமியா என்ன செய்கிறாரு, ஆதி காலத்தில் ஒரு சர்வே எடுத்தார். ஆகவே அதே இந்த எருசலேமின் அலங்கங்கள் எல்லாம் அந்த 10 அந்த வாயிற் கதவுகளும் பெரிய அந்த கோபுரங்களும் அந்த மதில் சுவர்களும் கட்டி முடித்த பின்பு என்ன நடக்கிறது, தான் எங்கு அந்த குப்பை மேட்டிலிருந்து துவங்கின நெகேமியா அதே குப்பை மேட்டுக்கு வந்து அந்த 10 அலங்கங்களையும் பிரதிஷ்டை செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பழச மறக்கலை பாருங்க. ஆமென். அவர் எந்த இடத்திலிருந்து துவங்கினாரோ, ஆமென், அந்த இடத்திற்கே வந்து அந்த 52 நாள் ஆகிவிட்டது அந்த எருசலேமினுடைய அலங்கங்கள் கட்டப்படுவதற்கு. சுமார் 52 days, 52 அலங்கங்கள். சில காரியங்கள்லாம் நாம் படிக்கும்போது ஒரு தகப்பனார் என்ன செய்கிறாரு, தன்னுடைய இந்த மகள்மார்களையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து இந்த வேலையில் ஈடுபடுத்துகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவர் வேலையில் ஈடுபடுத்துகிறார். ஆகவே அப்படி தன்னுடைய மகள் என்று கூட பாராமல், ஆமென், இந்த செங்கலை தூக்குவதும் அந்த அலங்கத்திலே அவர்கள் வைப்பதும் அது கட்டுவதுமாக அந்த கதவு செய்வதுமாக இப்படிப்பட்ட காரியங்களிலே பெண் பிள்ளைகளை பயன்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு 52 நாளில் முழுமையாக இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. இதை அடுத்த ஜாதியார் வெளியே இருந்து பார்க்கும்போது, இந்த சன்பல்லாத்து, இந்த தொபியா, அந்த அரேபியன், அந்த அஸ்தோத் என்கிறதான அந்த பெலிஸ்திய நாட்டு மக்களெல்லாம் பார்க்கும்போது, இது மனிதர்களால் செய்யக்கூடாத காரியம், தேவனால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்று சாட்சி சொன்னார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்வாரானால், ஆமென், அதை இந்த உலகம் பார்த்து கர்த்தரால் மாத்திரமே இது செய்யக்கூடும், இவர்களால் முடியாது என்று சாட்சி சொல்லும். ஏன்னா 52 நாளில் அவ்வளோ பெரிய பட்டணத்து மதிலை கட்டுறது என்பது சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் இந்த மக்கள் 42 குழுவாக பிரிந்து கர்த்தருடைய பட்டணத்தினுடைய மதில்களை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே தன்னுடைய பெண் பிள்ளைகளையும் கொண்டு வந்து அந்த வேலையில் அந்த ஆமென், பிரைஸ் தி லார்ட், உச்சி வெயிலில் சூரியனில் பெண் பிள்ளைகளை வேலை செய்யிட்டுருக்கிறாங்க. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் பாருங்கள். ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து வேலை செய்து அந்த எருசலேம் அலங்கத்தை வாயிற் கதவை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 6வது வாயிற் கதவு, நீரூற்றின் வாயிற் கதவு. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஃபவுண்டன் கேட், நீரூற்று. ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லூம் பழுது பார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு, ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த நீரூற்றின் வாயிற் கதவு என்று சொல்லும்போது எருசலேம் மக்களுக்கு விசேஷித்தமாக கர்த்தர் ஒரு நீரூற்றை வைத்திருந்தார். ஆமென். அது எப்படிப்பட்ட 50 டிகிரி வெயில் அடித்தாலும் சரி, 55 டிகிரி வெயில் அடித்தாலும் சரி, இது ஆக்யூஃபயர் என்பார்கள், ஆங்கிலத்தில் ஆக்யூஃபர் என்பார்கள். அப்படி என்றால் அந்த பெய்கிற அந்த மழையெல்லாம் இந்த நிலத்தடியிலேயோ அல்லது பாறையிலேயோ சென்று அது சிக்கி அது ஒரு பெரிய ஒரு குளம் போல, ஒரு ஏரி போல அது காணப்படும். அந்த ஏரி நிறைய 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 அந்த உள்ள ஏர் ப்ரெஷர் கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபவுண்டன் அல்லது நீரூற்று, ஆமென், பூமியிலிருந்து தண்ணி மேலே பிச்சு அடிக்கும் அப்படி மேலே. ஹல்லேலூயா. அதுதான் ஃபவுண்டன்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த பூமியினுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த நிலத்தடியினுடைய நீரினுடைய அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தண்ணி மேலே அப்படியே பீச்சு அடிக்கும். அதுதான் ஃபவுண்டன்.
அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எருசலேம் பட்டணத்திற்கு வைத்திருந்தார். ஒரு மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம். அந்த வெளியே வருகிறதான அந்த நீர் தான் சீலோவாம் என்கிறதான ஒரு சுரங்கப்பாதை வழியாக வந்து அது சீலோவாம் என்று சொல்லப்படுகிறதான அந்த குளத்திலே அந்த தண்ணி தேங்கி நிற்கும். அந்த குளம் அந்த ராஜாவினுடைய அந்த தோட்டம் என்று அழைக்கப்படுகிறதான் அந்த இடத்திற்கு அருகே அந்த குளம் இருக்கும். அதுதான் சீலோவாம். நாம் கேள்விப்பட்ட பேர் தான் இதெல்லாம். ஆகவே இப்படிப்பட்ட அந்த கிஹான் ஸ்ப்ரிங் ஊற்று தண்ணீரிலிருந்து கர்த்தர் அவர் அந்த சுரங்கப்பாதை வழியாக, இது வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது, அந்நிய மக்களுக்கு, எருசலேமை சுற்றி இருக்கிறதான அந்த பெலிஸ்திய மக்களுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மறைமுக ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மற்ற மக்களுக்கு கொடுக்காத வினோத இரகசியமான மறைமுக ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை தன்னுடைய வலது கரத்தை உங்கள் சிரசின் மேலே வைத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரமே அதை அனுபவிக்கக்கூடும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் குடும்பம் மாத்திரமே அதை அனுபவிக்கக்கூடும். தேவ பிள்ளைகள் மாத்திரமே அதை அனுபவிக்கக்கூடும். அப்படிப்பட்ட பலத்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38. யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்து ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். ஆமென். எல்லாமே நித்தியம்தான், எட்டர்னல். அதுக்கு முடிவே கிடையாது. எட்டர்னல் என்றால் முடிவு கிடையாது. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய வாழ்வு பரலோக ஜீவியம் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். அடுத்த நகர்வுக்கு நேராக நான் சொல்லுகிறேன். அடுத்தது 7ஆவதான நாம் பார்க்கவிருக்கிறதான காரியம் தண்ணீரின் வாயிற்கது, வாட்டர் கேட். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 26, 3:26. ஓபேலிலே குடியிருக்கிற நீதானிமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்பைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். ஆமென். அந்த காரியத்திற்கு வாட்டர் கேட் அல்லது தண்ணீர் வாயிற்கதவு என்று பொருள். ஆகவே இந்த ராஜாவினுடைய அந்த அரண்மனையிலே இப்படிப்பட்டதான ஒரு காரியம் உண்டு. அந்த ராஜாவினுடைய அரண்மனையிலே ஒரு நல்ல அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறதான ஒரு பகுதி உண்டு. நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணீர் தேங்கி நிற்கிற அந்த பகுதியில், ஆமென், அந்த ராஜாவின் அந்த அரண்மனைக்கு அருகே நிற்காமல் அந்த தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமென். அந்த குளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஆகவே அந்த குளம் நிரம்பி வழியும். ஆமென். அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இது எதற்கு ஒப்பாக இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து நிரம்பி வழிய வேண்டும், பொங்கி வழிய வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் தன்னைத்தானே அவர் இந்த தண்ணீருக்கு ஒப்பாய் அந்த சமாரிய ஸ்திரீனிடத்திலே பேசுகிறார். ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த சமாரிய ஸ்திரீ அந்த யாக்கோபினுடைய குலத்தண்டையிலே தேவனாக இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியை சந்தித்த போது, ஆமென், அன்பாக அந்த சமாரிய ஸ்திரியினிடத்தில் பேசினார். யூத குலத்தில் பிறந்த எவரும் சமாரியர்களை பார்த்தால் அவர்களுடைய முகத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எச்சில் துப்பிவிட்டு அவர்கள் செல்ல வேண்டும். இதுதான் யூத கலாச்சாரத்தினுடைய அடிப்படை ஒரு உரிமை. ஒரு சமாரிய அந்த ஸ்திரியை கண்டால் யூதர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய முகத்திலே எச்சில் துப்பிவிட்டு சென்று விடுவார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்களை மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள்
தேவனை அறியாதவர்கள் என்கிற காரணத்தினாலே. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சமாரிய ஸ்திரீயினிடத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து கொண்டு யாக்கோபின் அந்த துறவண்டையிலே அமர்ந்து கொண்டு யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து கொள்ளலாம். இல்லத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் உண்டு. ஆகவே சில தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உரைத்து அந்த சமாரியா ஸ்திரியை ஒரு தன்னுடைய ஊழியம் செய்கிறதான ஒரு மகளாக கர்த்தர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த சமாரிய ஸ்திரியை கர்த்தர் ஒரு எவாஞ்சலிஸ்டாய் மாற்றிவிட்டார். ஆகவே அந்த சமாரிய ஸ்திரியும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களிலே ஒருவராக அந்த சமாரிய ஸ்திரி அவர் காணப்படுகிறார். ஆகவே கர்த்தர் அவர் மிகுந்த அற்புத அடையாளங்களை அவர் செய்கிற தேவன். அவர் ஜீவ அந்த தண்ணீராகிய நீரூற்றிலே நம்மை வழி நடத்துகிற தேவன். ராஜாக்களுடைய அரண்மனையிலே இருக்கிறதான அந்த அருமையான அந்த நீரூற்றுகளிலே நம்மை அசைவாட செய்கிற தேவன். ஆமென். ஆகவே அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். 8ஆவதாக நாம் பார்க்கும்போது ஹார்ஸ் கேட். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். குதிரை வாசல்னு இருக்கும், குதிரை வாசல் முதற்கொண்டு ஆமென் ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறதான 8வது நுழைவாயில், அதனுடைய பேர் குதிரை வாசல் அல்லது குதிரை வாயிற்கதவு, ஹார்ஸ் கேட். எதற்காக இதை பயன்படுத்துவார்கள் என்றால், அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் அல்லது எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறதான ராஜாக்கள், போர் வீரர்கள், அவர்கள் போருக்கு செல்லும் போது இந்த வழியை தான் பயன்படுத்துவார்கள். ஆமென். அவர்கள் அநேக இந்த போர் குதிரைகளை எடுத்துக்கொண்டு இந்த பயமறியாத முன்னேறுகிற போர் குதிரைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஹார்ஸ் கேட் என்று சொல்லப்படுகிறதான இந்த குதிரை வாசலின் வழியாக தான் எருசலேமை விட்டு கடப்பார்கள், எருசலேமுக்குள் வருவார்கள். அதற்கு தேவையான அனைத்து அந்த காரியங்களும் அங்கே செய்யப்பட்டிருக்கும். ஆகவே போருக்கு செல்லக்கூடியதான ஒரு வாசலாய் அது காணப்பட்டது. வெற்றியோடு திரும்புகிறதான ஒரு வாசல். ஆவலோடு அந்த எருசலேம் மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த வாசல் போருக்கு சென்றிருக்கிறார்களே, என்னுடைய கணவர் திரும்புவாரா, என்னுடைய மகன் திரும்புவானா என்று ஆவலோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த வாசல் தான் அந்த குதிரை வாசல். ஆகவே அந்த குதிரை வாசலிலே அந்த குதிரைகளை நல்ல இந்த ட்ரைனிங் கொடுப்பதற்கும், நல்ல பயிற்சி கொடுப்பதற்கும், அந்த குதிரைகளை நல்லா மேம்படுத்துவதற்கும், அதை நல்ல ஆரோக்கியமாய் பார்த்து கொள்வதற்கும் அந்த வாசல் பயன்பட்டது. ஆகவே இந்த வாசல் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. ஆமென். அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அவர் கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் குதிரையின் மேலே அமர்ந்து கொண்டு நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை இந்த வாசல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2ஆம் வருகைக்கு பிற்பாடு ஒரு மகா யுத்தம் உண்டு. கர்த்தர் அந்த வெள்ளை குதிரையிலே சிவப்பு அங்கி தரித்தவராய் நமக்காய், தேவ பிள்ளைகளுக்காய் யுத்தம் செய்து நம்மை பாதுகாக்கிறதான ஒரு அருமையான ஒரு போர் தளபதி அவர். ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். அடுத்த ஒரு வாசல், 9வது வாசல், கிழக்கு வாயிற்கதவு, ஈஸ்ட் கேட். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஈஸ்ட் கேட். அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கேனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். ஆமென். இந்த கிழக்கு வாசலானது எதற்கு பயன்பட்டதென்றால், கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆமென், இந்த பண்டிகையின் போது வருகிற மக்கள் இந்த வாசலின் வழியாக, கிழக்கு வாசலின் வழியாக உள்ளே வருவார்கள். இந்த கிழக்கு வாசலின் வழியாக கர்த்தருடைய பண்டிகையில் ஈடுபடுகிறதான மக்கள் என்ன செய்வாங்க? கர்த்தருக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் அவர் என்ன செய்வாங்க? இவ்வழியாக கொண்டு செலுத்துவார்கள். இந்த வழியாக வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்,
கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். கர்த்தர் எனக்கு என்னுடைய பிஸ்னஸில் ஒரு மிகுந்த ஒரு பலனை கொடுத்து விட்டார், ரொம்ப ப்ராஃபிட்டை கொடுத்துட்டாரு. என்னுடைய பிஸ்னஸில் ஒரு 10 கோடி லாபத்தை நான் எடுத்துட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, எனக்கு பிள்ளையே பிறக்கலை. கர்த்தர் எனக்கு 3 ஆண் பிள்ளைகளை ஒரே பிரசவத்தில் கொடுத்தாரு. ஆமென், நான் கர்த்தருக்கு ஏதாவது செலுத்தணும் என்று மிகவும் பிரயாசப்பட்டு இந்த வாசலின் வாயிலாக, கிழக்கு வாசலின் வாயிலாக உள்ளே வந்து அவர்கள் கர்த்தருக்கு அந்த தேவாலயத்திற்குள் சென்று பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துவது வழக்கம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம். யோவான் 14, 1, 2, 3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென், கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. Praise the Lord. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். Praise the Lord. Hallelujah. நமக்காக ஒரு ஸ்தலம் உண்டு. Hallelujah. Praise the Lord. ஒரு நிரந்தர ஒரு வீடு உண்டு நமக்காக. ஏசப்பா ஒரு நிரந்தர ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறார் பரலோகத்தில். ஆமென். அவர் தங்கத்திலேயே கட்டி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில் அற்ப வாழ்க்கை ஒரு 120 வருடங்கள் அல்லது 100 அல்லது 80 அப்படி. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பரலோக ராட்சியத்தில் நமக்காக அவர் இந்த காசா கிராண்ட் பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சும்மா சாதாரண செங்கல் சிமெண்ட்டில் அப்படி இல்லாமல் நமக்கு இந்த தங்கத்திலேயே செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஸ்தலத்தில் நாம் கர்த்தரை தங்கி நாம் ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தர் அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் சபைகளுக்கு விடிவெள்ளி நட்சத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 22:16. 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். He is the bright and morning star to our church. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். கடைசியாக 10வது ஒரு நுழைவாயில், 10வது வாசல், இன்ஸ்பெக்ஷன் கேட், ஆய்வு வாயிற்கதவு. அதனுடைய பேர் ஆய்வு வாயிற்கதவு. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனிமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். ஆமென். இந்த வாசல்ல அவங்க நாட்டை காக்கும் போர் வீரர்கள் அங்கே இருப்பார்களாம். மேற்கொண்டும் அந்த வாசலில் யார் இருப்பார்கள் என்று பார்க்கும்போது, ஆமென், அந்த வாசலில் எருசலேம் பட்டணத்தில் இருக்கிறதான மிகவும் அனுபவசாலிகளாக இருக்கிறதான அந்த வயதான மூப்பர்கள் அங்கே சென்று அமர்ந்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்களா, பலி செலுத்த கொண்டு வருகிறதான அந்த ஆட்டிற்கு ஏதாவது பழுது இருக்கிறதா என்று அதை பார்ப்பது வழக்கம். அதனால தான் அதற்கு ஆய்வு வாயிற்கதவு. அது எபிரேய மொழியில் அந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை படிங்க சிஸ்டர். எபிரேய மொழியில் என்ன இருக்குன்னு? மிக்காத் என்கிறதான அந்த வார்த்தை. ஆமீன். ஆகவே இன்ஸ்பெக்ஷன் கேட், அந்த ஆய்வு வாயிற் கதவின் வழியாக அந்த ஆடுகளையோ அல்லது காளை மாடுகளையோ இல்லை புறாக்களையோ அவர்கள் கொண்டு வரும்போது ஏதாவது ஒரு இந்த பழுது இருக்கிறதா என்று அதை செக் பண்ணுவார்கள். அதை செக் பண்ண பிற்பாடு அவர்கள் அதை சென்று பலி செலுத்தலாம். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு ஆய்வு செய்கிறதான ஒரு வாயிற் கதவாய் அது காணப்பட்டபடியினாலே அதற்கு இன்ஸ்பெக்ஷன் கேட் அல்லது ஆய்வு வாசல் என்று அதற்கு பொருள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டுமென்றால், ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட், அதற்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டுமென்றால் நமக்குள் பழுதொன்றும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா.
நாம் பழுதொன்றும் இல்லாவிட்டால் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த நியாயாசனம், ஜட்ஜ்மெண்ட் சீட் என்கிறதான அந்த இருக்கையிலே கர்த்தர் அமர்ந்து கொண்டு நம்மை அன்பாய் அவர் முத்தமிட்டு அவர் பரலோகத்திற்கு நம்மை வழி அனுப்பி வைப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த எருசலேம் பட்டணத்தில் 10 வாசல்கள் உண்டு. ஆகவே அந்த 10 வாசல்களையும் 10 வாயிற் கதவுகளையும் நாம் பார்த்தோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு 10 வாசல்கள் இருக்கும் நம்முடைய இருதயத்தில். ஆமேன். இந்த காரியத்தில் ஈடுபடலாமா, இதை செய்யலாமா, இது வேண்டாமா, ஆமேன் என்கிறதான காரியங்கள் உண்டு. ஆகவே நம்முடைய உள் உணர்வு எப்படி இருந்தாலும் கர்த்தர் மீது பாரத்தை வைத்து அவருடைய கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நல்ல வாயிற் கதவின் வழியாக நேர்த்தியாய் நடத்தி சென்று நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் என்பதை இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. பத்து வாசல் யாராவது மனப்பாடமாக சொல்கிறீங்களா? 10 வாசல் மனப்பாடமா? சரி, அந்த செக்கிங் நமக்கு வேண்டாம். சோத்திரம். ஆட்டு வாசல், மீன் வாசலை தவிர வேறு எல்லாம் ஞாபகம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல செய்தியை கேட்டோம். நாம் தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். ஜெபம்.